ஆக்சுவலி இப்போ என்ன பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா கிளாஸ் நேமும் இது கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். அப்புறம் தென் நோ ரிட்டர்ன் டைப் தேவையில்லை. அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ண ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக் இனிஷியலைஸ் ஆகிரும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். சரிங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ் பார்த்தோமா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோமா. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா ஆல்ரெடி கிளாஸ் நேம்ல வந்து கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கும். தென் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண மாட்டோம். அதே வந்து கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து என்னது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் என்னது பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா சேம் நேம்லயே என்ன பண்ணுவோம், தேவைனா ஒரு டேட்டாவை அதே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி என்ன பண்ணுவோம், கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா சேம் நேம் வித் டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பாராமீட்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது எப்படின்னா நீங்க கொடுக்குற வேல்யூ என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். நீங்க எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா மெத்தட் ஓவர்லோடிங். வாட் இஸ் மெத்தட்? மெத்தட் என்ன? What is method? Block of program சொன்னாலே கோடிங் சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க, என்ன எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, பப்ளிக் கொடுப்பீங்களா அது ரிட்டர்ன் டைப் கொடுப்பீங்களா, ரிட்டர்ன் டைப் அப்புறம் என்ன கொடுப்பீங்க மெத்தட் நேம் கொடுப்பீங்களா, மெத்தட் நேம் கொடுத்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. எப்படி சிம்பிள் தான் இருக்கும். ரிட்டர்ன் டைப் கொடுப்பீங்க, மெத்தட் நேம் கொடுப்பீங்களா. அப்ப இது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், இதான் வந்து மெத்தட் டெஃபினிஷன்ஸ். மெத்தட் டிக்ளரேஷன்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்க போட்டு என்ன பண்ணுவீங்க, செமிகோலன் போட்டீங்கன்னா டிஃபைன் பண்ணிடுவீங்க. சரி, டிக்ளரேஷன்ஸ் இது டெஃபினிஷன்ஸ். இப்போ இத வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படினா என்னன்னு தெரியுமா? ஓவர்லோடிங் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, மெத்தட் கிரியேட் எப்படி பண்றது தெரியும். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்ன சொன்னா ஜஸ்ட் தம்பி அடுத்து சொல்லுங்க கவி சொல்லுங்க போலாம். மெத்தட் ஓவர்லோடிங் என்ன சொன்னாங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்ன சொன்னா சொல்லுங்க போலாம். க்ளோஸ் பண்ணி வைங்க. சரி வெச்சுங்க. என்ன இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் என்ன இருக்கும்? What is constructor overloading? Same name with different arguments சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் நேம்ல என்ன பண்ணுவாங்க, மெத்தட் நேம் மெத்தட் ஓவர்லோடிங்னா அத சொல்லுங்க, அதே கான்செப்ட் தான் சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்டர் அதே கான்செப்ட் தான் வரும், மெத்தட்லயே வரும். மெத்தட் சேம் நேம் வித் டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். மெத்தட் நேம் வித் 1 ஆர்குமெண்ட்ஸ், method name with 2 arguments, method name with 3 arguments. ஓகேங்களா? எத்தனை ஆர்குமென்ட் வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். மெத்தட் நேம் என்ன ஆகும், ஆனா ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன சொல்லிக்கிறோம், அது என்ன சொல்றோம், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். அப்ப நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் என்னது, அதே கான்செப்ட் வரும். சேம் நேம் வித் டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ். புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுலையா? அடுத்த டாபிக்